வாழ்க்கை பாதை, மனப்பாதை, சமூக பாதை, அதே மாதிரி நிதிப்பாதை, இதை கண்டறிந்து அதற்கேற்ப ஒரு மனிதனை வந்து உருவாக்குறதுக்கு தான் நீண்ட உளவியல் ரீதியான வழிகாட்டல் வேணும். ஒவ்வொரு நாளும் வேணும். அடுத்து ஒரு சிலர் கேள்வி வந்து டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் தேவையாக போங்க. ஒவ்வொரு மனிதனும் சிறு சிறு பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துட்டாங்கன்னா பெரும் பிரச்சனைகள் வராது. மன அழுத்தங்கிறது கிடையவே கிடையாது. வாழ்க்கை அழுத்தம் தான் இருக்குது. அது குடும்பம் சார்ந்த அழுத்தம், கல்வி சார்ந்த அழுத்தம், பணம் சார்ந்த அழுத்தம், சமூக அந்தஸ்து சார்ந்த அழுத்தம், அல்லது சமூக பிரிவினை சார்ந்த அழுத்தம், படிப்பு சார்ந்த அழுத்தம். இப்போ நீட் எக்ஸாம் வந்து 2-3 தடவை ரிப்பீட்டாக எழுதி தான் அவங்க பாஸ் பண்ணுறாங்க. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமையே வந்து ரிப்பீட்டாக எழுதி பாஸ் பண்ணக்கூடியவங்க எம்பிபிஎஸ் எப்படி படிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு இப்போ தான் உருவாக ஆரம்பிக்குது. அப்போ வந்து வாழ்க்கை பிரச்சனை என்பது வேறு, வைரஸ் பிரச்சனை என்பது வேறு. அப்போ வாழ்க்கை பிரச்சனையை கண்டறிந்து மாற்றம் தான் நாங்கள் வந்து எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், வாழ்க்கைக்கான கிளினிக்னாவே வந்து அதை சரிப்படுத்தல்னு அர்த்தம். அதற்கான கிளினிக்கை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதை பற்றிய கேள்விகளை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். பல பேர் வந்து மன அழுத்தத்துக்கு வந்து என்ன தீர்வுண்டாங்க, உங்களுக்கு எதை அழுத்தப்படுத்துதோ, எது மன அழுத்தத்தை உருவாக்குதோ அதை மாற்றி அமைத்தால் மட்டுமே நீங்களும் மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியுங்கிறது தான் நாங்கள் உளவியல் ரீதியாக அனைத்து நண்பர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இந்த மன அழுத்தத்தை மாற்றுவதற்கு குறைஞ்சபட்சம் 3 மாதங்களிலிருந்து அவர்களுடைய அந்த பிரச்சனையினுடைய ஆழம், ஒத்துழைப்பு, அந்த பிரச்சனை எவ்வாறெல்லாம் வந்து இதுவரைக்கும் கையாளப்பட்டது, இதை பொறுத்து கால அளவு மாறுபடும். இப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறதே வந்து மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணால் தான் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவை மாற்றுறது எஜுகேஷன். எப்படின்னா அது வந்து எப்படி மனப்பாடம் பண்ணால் டிஎன்ஏ எப்படி மாறும், அப்போ செயல்பாட்டில் தான் கொண்டு வரணும். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா டிஏஜி விஜயகுமார் சார் இறந்தது, அதாவது தற்கொலை செஞ்சது வந்து ஒரு பரவலாக உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு செய்தி. நிறைய நண்பர்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்டாங்க. அதில் நாங்கள் அவர் பற்றிய தகவல் வெளியாக இருக்கிறத பற்றி ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணோன்னா, அவருக்கு வந்து அழுத்தம் இருந்ததாக வந்து ஒரு சில செய்திகள் சொல்கிறாங்க. அதுக்காக மெடிசன் எடுத்தாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ வந்து மன அழுத்தத்துக்கு மெடிசன் எடுத்தால் அது கண்டிப்பாக மன அழுத்தம் மாறி இருக்கணும் அல்லவா? சரி, இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இவர் வந்து எதனால் இந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஒன்று குடும்ப சூழ்நிலை, குடும்ப பிரச்சனைகள். அப்போ குடும்ப பிரச்சனைங்கிறது வந்து நீங்கள் ஃபேமிலி அனுசரித்து போங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிருமா? சரி, அப்போ அந்த பிரச்சனையை வந்து ஒரு வார்த்தையில் தீர்க்க முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு இவர் கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது, அல்ல இவருடைய வயசு என்ன, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கல அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தானே ஒரு மிகப்பெரிய குடும்ப ரீதியான வெறுப்பை உருவாக்குது. அப்போ இதுக்கு வந்து ஒரு நாள் தீர்வு கிடையாது. அதனால தான் இப்போ நம்ம நிறுவனம் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் தீர்வு கிடையாது. 10 வருஷமோ அதாவது இடையில கேப்னாலும் லாங் பீரியட் எடுத்துட்டு இதை அக்செப்ட் பண்ணுறது கரெக்டு. அப்போ அதனால தான் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஒரு மனிதனுடைய மனப்போக்கை வந்து ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே 90 நாள் தேவைப்படுது. அந்த 90 நாள் டெய்லி கன்சல்டேஷன் இருக்கணும். அது ஆன்லைன் இருக்கணும், இல்லை ஃபோன்லைன் இருக்கணும். அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ இவங்களுக்கு வந்து நீட்டில் வந்து எக்ஸாமில் பொண்ணு வந்து குறைந்த மார்க் எடுத்தது, அதனால அவரால் தாங்க முடியலைங்கிற ஒரு கேள்வி போடுறாங்க. ஒன்று. அதே மாதிரி அந்த நிறுவனங்கள், அதாவது அவங்களுடைய துறையில் வந்து எங்கள் டைரெக்டாக ஐபிஎஸ் படித்தவங்க, ப்ரொமோஷனல் ஐபிஎஸ் வந்தவங்க, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எப்போவுமே ஒரு முரண்பாடு இருக்கும் அது அப்படிங்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரீதியில் வந்து அவங்க ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவங்களுடைய உயரதிகாரிகள் வந்து கன்சல்டிங் கொடுத்தாங்க, அதாவது கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவியை வரவழைச்சி கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கல ஒரு பிரச்சனைக்கு வந்து முழுசாக வந்து வெளியான முன்னாடி ஒரே வார்த்தை எப்படி தீர்வாக மாறும், ஒரு நாள் ஆலோசனை எப்படி தீர்வாக மாறும். அப்போ ஒரு மனப்போக்கை வந்து எப்படி இருக்குதுன்னு நாங்கள் அசஸ் பண்ணுறதுக்கே 90 நாள் தேவைப்படும். அந்த 90 நாள் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயங்களை வந்து அவங்கள ரியலைஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர்லாம் ஆயிடும். அது அதிகபட்சம் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரதுக்கு 3 வருஷம் தேவை. 1000 நாட்கள்னு சொல்கிறோம். அறிவை மாற்ற 1000 நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கையில் வந்து ஒரு வேலை ரீதியான பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை, குழந்தைகள் ரீதியான பிரச்சனை, இதெல்லாம் சேரையில் தான் ஒரு மனிதனுக்கு அழுத்தம் வருது. இதில் இன்னொரு கேள்வி, இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே டாப் ரேங்கர், ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்க.
மார்க் வாங்கினதுனால தான் ஹோம் டவுன்லேயே அது ஹோம் சிட்டிலேயே வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க. அப்போ இவ்வளோ தூரம் படித்தது அப்படிங்கிறது வந்து பிரச்சனைக்கு தீர்வாகாது. அந்த சப்ஜெக்டில் வந்து தீர்வு ஆகாது. ஆமாம், படிப்பு அவன் புக்கில் பார்த்துருக்கான், படிச்சிருக்கான், அந்த நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணுறான். அது நாலேஜ் கிடையாது, தகவல். அந்த தகவல் எப்படி, அதாவது ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கலாம், ஃபிசிக்ஸ் படிக்கலாம், இந்த தகவல் எப்படி இவருடைய பிரச்சனைக்கு தீர்வாக மாறும்? நிறைய பேர் படித்தவங்க எல்லாமே வந்து நல்லா வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. படித்தவர்கள் அந்த துறையில் தான் வளர முடியும். ஒரு ஐடியில் உள்ளவங்க அந்த துறையில் தான் வளர முடியும். குடும்ப பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பிரச்சனையை கையாளுவதற்கு உண்டான உளவியல் யுக்திங்கிறது வந்து ஒரு நாள் கோர்ஸில் கிடைக்காது. அது தொடர்ந்து ஆலோசனை எடுத்துக்கொண்டே வரணும். அந்த ஆலோசனை அங்கே செயல்படுத்துகிறப்போ அங்கே வரக்கூடிய பிரச்சனைகளை, எதிர்வினைகளை எப்படி கையாளுங்கிறது திரும்ப மறுசுழற்சி ஆலோசனை எடுத்துக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிரச்சனையை அதை வந்து இனம் கண்டு அதை கையாள முடியும். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் படிக்கணும் அல்லது படிக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருந்தது, இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கல நாங்கள் எங்களுடைய ஒரு விழிப்புணர்வாக என்ன சொல்கிறோம்னா, படிப்பு வேறு வாழ்க்கை வேறு. படிப்புங்கிறது ஒரு சிலபஸ், அதை பாஸ் பண்ணுறதுங்கிறது மனப்பாடம். அதை பாஸ் பண்ணிட்டாலும் வாழ்க்கை வந்து தெரியாது. வாழ்க்கைங்கிறது புது புது கட்டங்களை நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்குது. அந்த புது புது கட்டங்களை வந்து ஒவ்வொரு மனிதனும் அவங்கவுங்க மனசில் என்ன இருக்குதோ அதன் அடிப்படையில் செயல்படுவாங்க. அப்போ அவங்க செயல்படக்கூடிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதோடு இணைக்கிறதுக்கு ஒரு உளவியல் ரீதியில் வழிகாட்டல் சிகிச்சை வேணும் அப்படிங்கிறதான் நாங்கள் எங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். படிப்பு வந்து இப்போ படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன், ஆனால் அதுலேயும் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஆலோசனை இல்லைன்னா முடியாது. கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு மருத்துவம் தெரிந்து கூட ஏன் செய்ய முடியல? மருத்துவங்கிறது மருந்து சார்ந்த துறை, மனிதன் சார்ந்த துறைங்கிறது வேறு. மனிதன் வந்து சிலபஸ், சைக்காலஜி அப்படிங்கிறது சிலபஸ் கிடையாது. சிலபஸ் படியே வந்து பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே ஒரு மனுஷன் செயல்பட மாட்டான். அவனுடைய வாழ்க்கை அவன் மனத்திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவான். அப்போ அவன் செயல்படுறது இன்னொருத்தருக்கு வந்து அது புரியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய கோயில் சீடு வேணும். அதனால தான் ஃபேமிலி ப்ராப்ளத்தில் வந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஃபேமிலி ப்ராப்ளத்தினால இறந்தவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டு, எங்களுடைய கன்சல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மனைவியினுடைய பிரச்சனையின் காரணமாக மனம் சரியான முறையில் அவங்க பாதிக்கப்பட்டு அதை கையாள முடியாமல் ஏதோ ஒரு போங்களோ விபத்தில் இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது இறந்து ஒரு 3 நாளிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனைவியானவங்க வந்து இதை பற்றி கண்டுக்காமல் அவங்க சந்தோஷமாக இருக்கிறவங்கள கேஸும் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் வந்து நிறைய இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து மனைவியினுடைய பிரச்சனை வந்து தாங்க முடியாமல் வெளியில் வகையில் வந்து பனியெல்லாம் கிழிச்சிட்டு போகிற, சத்தம் போட்டு போகிறவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கையில் வந்து மனைவி மட்டும் பிரச்சனை அப்படின்னா இதே மாதிரி கணவனுடைய பிரச்சனையும் இருக்கலாம். கணவன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு மனைவியை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த பெண்ணுனாலே வந்து தாங்க முடியாது. ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு பெண் வந்து எதையும் தாங்கிக் கொள்ள முடியும், அது இயற்கை, அந்த பெண்ணை அப்படி படைச்சிருக்குது. ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை. அதனால தான் நிறைய பேர்த்துக்கு ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப 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 குறைவு. பெண்களுக்கு வரக்கூடிய நோய்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கேன்சர் ரிலேட்டடாக தான் வரும். மற்றபடி வந்து ஆண்களுக்கு தான் உயிர் கொள்ளக்கூடிய ஹார்ட் அட்டாக் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த செய்திக்கு அப்பால் வந்து நேற்று ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவர் எங்கிட்ட கேட்குறாரு, அக்காவு அதாவது வந்து தன்னுடைய அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஒரு செய்தியை கேட்டோன்னு இவருக்கு ஹார்ட் அட்டாக், அண்ணன் இறந்து ஒரு 2 நாளிலேயே இவரும் இறந்துட்டார். அப்போ ஹார்ட் அட்டாக்ங்கிற ஒரு வார்த்தை வந்து இவரை உயிர் கொள்கிற அளவுக்கு வருதுன்னா இந்த இவருடைய பிரச்சனைகளுடைய ப்ரீடிப்போசிஷன், அழுத்தப்பட்ட உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும், அந்த வார்த்தை கூட கொள்கிற அளவுக்கு இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல எவ்வளோ அழுத்தம் இருக்கும். சரி, அவர் ஏன் இறந்தார் அக்கா அடுத்த அண்ணன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து நோய் பற்றிய ஒரு பிரச்சனையோ அல்லது வந்து குடும்ப பிரச்சனையோ ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அப்போ இந்த தொடர்ச்சியை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் வாழ்வியல் ரீதியான உளவியல் ஆலோசனை வேணுங்கிறோம். மன அழுத்தங்கிறது கிடையவே கிடையாது, வாழ்க்கை அழுத்தம் தான் இருக்குது. அது குடும்பம் சார்ந்த அழுத்தம், கல்வி சார்ந்த அழுத்தம், பணம் சார்ந்த அழுத்தம், சமூக அந்தஸ்து சார்ந்த அழுத்தம், அல்லது சமூக பிரிவினை சார்ந்த அழுத்தம், அப்புறம் உறவினர்கள் வந்து நம்ம மேலே திணிக்கக்கூடிய, இன்றைக்கி ஒரு கல்யாணம்னு போனோம்னா என்னை ஏன் கூப்பிடல, எனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உறவுகளை வந்து நம்ம வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பெருமைக்காக வந்து எனக்கு கார் வேணும், பைக் வேணும்னு வாங்குறது. அதே மாதிரி அடுத்தவங்க பெருமைக்காக வந்து லோன் போட்டு ட்ரெஸ் வாங்குறது, லோன் போட்டு நகை வாங்குறது. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற பொழுது மூழ்கி இருக்காங்க. ஆடம்பரத்துக்காக கெத்த காட்டுறதுக்காக ஒரு கார்,
கல்விங்கிறது சிலபஸ், அது வந்து வாழ்க்கை திட்டம் அல்ல. வாழ்க்கை திட்டம்ங்கிறது பாடத்திட்டத்தின்படி வராது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட கேட்கணும்னு சொல்லி போட்டு இவங்க பிரச்சனையை கடவுள் சால்வ் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் இவங்க சால்வ் பண்ண மாட்டாங்களாம். இவங்க தானே போய் அதை முயற்சி பண்ணி மாற்றணும். கார் ரிப்பேர்னு சொல்லி கடவுளை சொன்னதுக்கு அப்புறம் தான் கடவுள் என்ன வேலைக்கு இதுவா மீடியேட்டரா இந்த மாதிரி பண்றதா? இல்லை, அப்படி பார்த்தோன்னா கடவுள் வந்து மேனேஜர் மாதிரியும் சர்வெண்ட் மாதிரி ஆயிடுவான்ல. போய் செஞ்சுட்டு சொன்ன இருக்கா காலையில் விழுற நீ செய்யணும்னு சொன்னால் கடவுள் செஞ்சுருவாப்பிலையா? அப்போ அவருக்கு இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, இப்போ மன அழுத்தத்துக்கு மருந்து சாப்பிட முடியுமான்னு சொல்லி. அதுதான் கேட்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கடன்காரன் கேட்கறப்ப மன அழுத்தம் வரும். மருந்து சாப்பிட்டீங்கன்னு வேற பேசாமல் இருக்கலாம்ல. சரி, அதே மருந்து அவர் கொடுத்துட்டு அவர் கடன் வரலையேன்னு விட்டு கவலைப்பட மாட்டார்ல. சரி, அப்படி சாப்பிட்ட பின்னாடி அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருதா? இப்போ அவங்க வந்து குடும்ப பிரச்சனையில் ஒருத்தர் கண்டபடியே திட்டுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இவர் மருந்து சாப்பிட்டா அவங்க பிரச்சனை தீர்ந்துருமா? அவங்க திட்டத்தை நிறுத்திடுவாங்களா? நிறுத்த மாட்டாங்க. அவங்க அதிகமாக தான் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த பிரச்சனைகள்னால எனக்கு மன உளைச்சல் வந்து நான் தூங்காம இருக்கேன், எனக்கு தூங்கணும், அதுக்காக தான் நான் போனேன். சரி, இதைத்தானே வந்து ஆல்கஹால் குடிக்கிறவங்க சொல்கிறாங்க. பிரச்சனைனால நான் ஆல்கஹால் குடிக்கிறேங்கிறாங்க. அப்போ பிரச்சனையை தீர்க்கணுமா, அதை மறக்கிறதுக்கு மயக்கத்தில் இருக்கணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அல்லவா? அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க பிரச்சனையை கண்டுக்காமல் போகணும்னு சொல்லிட்டு. இப்போ ரோட்டில் வந்து ஒரு பெரிய தடை இருக்குது, அந்த தடையை வந்து கண்டுக்காமல் போனோம்னா மோதி விட வேண்டியதுதான். சரி, இன்னும் ஒரு சிலர் அது தடையை தாண்டி போகணும்னு சொல்லி ஆளுக்கு மேலே இருக்கிற ஒரு உயரமான செவத்தை எப்படி தாண்டுவீங்க? முடியாது இல்லையா? அதை வந்து நீக்கணும். சரி, மாற்றுப்பாதையில் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றுப்பாதைக்கு நீங்கள் ஊட்டி போகிறதுக்கு இப்படி தான் போகணும். நீங்கள் ஊட்டி போட்டு நேராக வந்து கர்நாடகா போய் இப்படி திரும்பி வர முடியுமா? அது சாத்தியமா? அப்போ இதை அட்வைஸ் பண்ணுறவங்க என்றைக்குமே என்னென்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு கவுன்சிலிங்கை விட உளவியல் சிகிச்சைங்கிற சைக்கலாஜிக்கல் தெரப்பி தான் தேவை. வாழ்க்கை பாதை, மனப்பாதை, சமூக பாதை, அதே மாதிரி நிதிப்பாதை, இதை கண்டறிந்து அதற்கேற்ப ஒரு மனிதனை வந்து உருவாக்குறதுக்கு தான் நீண்ட உளவியல் ரீதியான வழிகாட்டல் வேணும். ஒவ்வொரு நாளும் வேணும். அடுத்து ஒரு சிலர் கேள்வி வந்து டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் தேவையாக போங்க. ஒவ்வொரு மனிதனும் சிறு சிறு பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துட்டோம்னா பெரும் பிரச்சனைகள் வராது. சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.